இப்போ நம்ம உளுந்தங்களி செய்ய போகிறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உளுந்த மாவு நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த உளுந்த மாவில் தண்ணி ஊற்றுறோம். இப்போ இந்த தண்ணியும் இந்த மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த உளுந்த மாவும் தண்ணியும் போட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அடுப்பெல்லாம் இன்னும் ஆன் பண்ணல. அடுப்பு இல்லாத ஆன் பண்ணாத தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உளுந்த மாவு போட்ட அந்த கடாயில் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அடுத்தது வந்து கருப்பட்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு கருப்பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். கிண்ணத்தில் போட்டாச்சு. கருப்பட்டி போட்ட கிண்ணத்துக்கு அந்த ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இப்போ இந்த கருப்பட்டியும் தண்ணியும் நம்ம அடுப்பில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம உளுந்த மாவு அந்த இதோட நம்ம மிக்ஸோடு நம்ம இதை சேர்க்கணும். இந்த உளுந்து மாவும் இந்த கருப்பட்டியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்சிங் பண்ண இந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு அது வரும். இப்போ அடுத்து இந்த களி மாவில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். மிக்ஸ் பண்ணால் நல்லா களி ஃபார்மேஷன் நல்லா வரும். இது ஒட்டாத அளவுக்கு நம்ம எடுக்கணும். உளுந்தங்களி வந்து ரெடி ஆச்சு.